ஹாய் மக்களே, வெல்கம் டு லத்தூஸ் கிச்சன் அண்ட் விலாக். சண்டேக்கான ஃபுல் டே குக்கிங் விலாக் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ காலையில் எழுந்து சப்பாத்தி ஆலு சப்ஜி தான் பண்ணணுன்னு டிசைட் பண்ணியாச்சு. சரி, அந்த சப்பாத்தியை கொஞ்சம் ஹெல்த்தியாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் ஓட்ஸோட பிராண்ட் இருந்தது. அதை எடுத்து மிக்சியில் கொஞ்சம் பவுடர் பண்ணிட்டு அதை ரெகுலர் ஆட்டாவோட கலந்து சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சாச்சு. மாவு கொஞ்சம் ஊறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சைடில் உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணுறதுக்கு உருளைக்கிழங்கு வேக போட்டிருக்கேன். ஒரு ½ அன் ஹவர் கழித்து மாவு கொஞ்சம் ரெடியாக இருந்தது. சரின்ட்டு டிவி பார்த்துக்கிட்டே சப்பாத்தி ஹாலில் உட்காந்து திரட்டிட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்து போட்டு எடுத்தாச்சு. இது மும்பையில் வந்து சப்பாத்தி பண்ணுறது பெரிய டாஸ்க்குங்க. அதுவும் ஹியூமிடிட்டி அதிகமாக இருக்கிறதுனால 4 சப்பாத்தி பண்ணாலே வேர்த்து ஊற்றிடும். பட் லக்கிலி இது மழை டைமுன்றதுனால ஸ்வெட்டிங் ப்ராப்ளம் இல்லை. எனக்கு நான் 100 பேர் கூட குக் பண்ணிவிடுவேன். பட் 4 சப்பாத்தி பண்ணோன்னா எனக்கு அவ்வளோ என்ன சொல்கிறது, ஒரு போராட்டம் தான். பட் எப்பயாச்சும் தான் பிரேக்ஃபாஸ்ட் சப்பாத்தியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நைட்டு ஹஸ்பண்ட்க்கு மாத்திரம் 2 சப்பாத்தி. இப்போலாம் பொண்ணு சப்பாத்தி கேட்குறதுனால அவளுக்கும் 2 சப்பாத்தி பண்ணுறேன். அதர்வைஸ் நாட் மச் சப்பாத்தி நான் பண்ணுவேன் என்னோடய கிச்சனில். ஆலு சப்ஜி நார்மல் ரெகுலர் ஆலு சப்ஜி தாங்க. வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு, இஞ்சி, பச்சை மிளகாய், பூண்டு, கொஞ்சம் மிளகாய் பொடி, நம்ம யூஸ்வலாக ரொட்டீனாக பண்ணுற உருளைக்கிழங்கு சப்ஜி தான். கடாயில் எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இதெல்லாம் வறுத்துட்டு அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், இஞ்சி அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு கூடவே வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, உப்பு இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு 4-5 பூண்டு தட்டி போட்டுக்கோங்க தேவைன்னா. ஏன்னா உருளைக்கிழங்குன்றதுனால. பொடி பார்த்திங்கன்னா மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி, தனியா பொடி, கொஞ்சமாக கரம் மசாலா பொடி, அப்புறம் வேக வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு. இன்றைக்கி கொஞ்சம் ஹெல்த் ரீசன்ஸ்க்காக ப்ளஸ் ஃப்ரிட்ஜில் இருந்ததுனால கொண்டக்கடலையும் வேக வச்சு அது கூட போட்டிருக்கேன். இது வந்து மத்தியானம் லஞ்சுக்கு மெக்சிகன் லஞ்ச் பண்ணலான்றதுக்காக வெஜிடபிள் ப்ராத் வேணும். அதுக்கு வேண்டிய எல்லா வெஜிடபிள்ஸையும் போட்டு அதில் கொஞ்சம் ஸ்பைசஸையும் போட்டு கொஞ்சம் ப்ராத் பண்ணிகிட்ருக்கேன். ப்ராத்னால் லிக்விட். அந்த லிக்விடை வச்சு தான் அந்த ரைஸை குக் பண்ணணும். மெக்சிகன் ரைஸ் தான் பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு டொமேட்டோ சால்சா, டொமேட்டோஸை ஆலிவ் ஆயிலில் பூண்டோடு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை தோலெல்லாம் எடுத்துகிட்டு அதை நல்லா மேஷ் பண்ணிவிட்டு அது கூட பொடியாக நறுக்குன வெங்காயம், பொடியாக நறுக்குன பச்சை மிளகா, பொடியாக நறுக்குன கொத்தமல்லி, கொஞ்சமாக ஜீரக பொடி, கொஞ்சமாக சில்லி பவுடர், கொஞ்சம் உப்பு, லெமன், கொஞ்சம் அரை முடி லெமன் பிழிஞ்சு விட்டு இதை நல்லா கலக்கிட்டு வச்சிங்கன்னா இதுதான் இப்போ ரீசெண்டாக இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கிற ஒரு டொமேட்டோ சட்னி இது நீங்கள் திஸ் இஸ் நத்திங் பட் சால்சாங்க. இது என்ன சடனாக ட்ரெண்டிங்னு எனக்கு புரியல. ஏற்கனவே இருந்த சால்சா தான் இது. இது நீங்கள் ஒரு நேச்சர்ஸோடையோ ஒரு இல்லை சிப்ஸோடையோ சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். பட் அந்த சால்சா நம்ம இந்த மெக்சிகன் பொரிட்டோ பவுல்லையும் வைப்போம் ஒரு டிப்பாக, அதனால் அது பண்ணியிருக்கேன். மெக்சிகன் ரைஸ் பண்ணுறதுக்கு ஆலிவ் ஆயில், கொஞ்சமாக பட்டர், அதுக்கப்புறம் ஜீரக பொடி, மிளகாய் பொடி தேவைன்னா, பெப்பர் நிறையா, அதுக்கப்புறம் தேவையான வெஜிடபிள்ஸ். நான் இன்றைக்கி கேரட், பீன்ஸ் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு ஊற வச்ச பாஸ்மதி ரைஸையும் போட்டு ப்ளெயின் டொமேட்டோ ப்யூரி போடலாம். நான் இப்போ டொமேட்டோ விற்கிற விலையில் ப்யூரி சேர்க்காமல் ஜஸ்ட் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் குக் பண்ணி வச்சுருக்கிற பீன், நான் இன்றைக்கி ராஜ்மா பீன் போட்டிருக்கேன். நீங்கள் என்ன பீன் வேணால் போடலாம். அதுக்கப்புறம் இந்த வெஜிடபிள் ப்ராத், அந்த தண்ணி 2 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு 4 கப் தண்ணி போட்டு கொஞ்சமாக இதுக்கு தேவையான இந்த ரைஸ்க்கு தேவையான உப்பு, அதுக்கப்புறம் ஒரிகானோ மேலே கொஞ்சம் தூவி குக் பண்ணிங்கன்னா இதுதான் மெக்சிகன் ஆர் ஸ்பானிஷ் ரைஸ்ன்னு சொல்கிறாங்க. இது ஹஸ்பண்டோட ரெசிபி. ஹஸ்பண்ட் யூஎஸில் இருந்தப்போ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் பண்ணி கொடுத்த டிஷ்ஷாக சொன்னாங்க. ஸோ அவங்கள ஃபாலோ பண்ணி தான் நான் இந்த ரெசிபி பண்ணியிருக்கேன். இந்த ரைஸ் கூட nachos ப்ளஸ் அவகாடோ, சம் ப்ரோட்டீன், சம் பீன்ஸ் இதெல்லாம் சேர்த்து இருக்கிற ஒரு மீல் தான் பொரிட்டோ பவுல், விச் வில் ஹாவ் அ பிட் ஆஃப் எவ்ரி திங்னு சொல்லலாம். ஆல்சோ டோஃபு இருக்கும். டோஃபுக்கு பதில் நான் இன்றைக்கி பன்னீர் இருந்தது ஃப்ரிட்ஜில். அதில் ஜஸ்ட்டு வெறும் சில்லி பவுடர், டர்மரிக், உப்பு போட்டு ஃப்ரை பண்ணி இன்றைக்கி அந்த பவுலில் பண்ணுறதுக்காக பிக் க்யூபை டைரெக்டாகவே ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். அதை ஃப்ரை பண்ணி சைடில் வச்சுக்கிட்டேன். இதை எப்படி அசம்பிள் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கார்னை குக் பண்ணி வச்சுருக்கேன் சால்ட் போட்டு. அதை பட்டரில் சாட்டே பண்ணி அது கொஞ்சம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த
ஃப்ரைடு பன்னீர், அது சம் ஸ்லைசஸ். அதுக்கப்புறம் நாச்சோஸ். இது வீட்லேயே பண்ணலாம், பட் நான் ஸ்டோர் பாட் தான் வச்சுருக்கேன். நாச்சோஸ் பண்ணுறது ஈஸி. நம்ம கார்னோட ஆட்டா, கொஞ்சம் நார்மல் ஆட்டாலாம் சேர்த்து தின்னாக சப்பாத்தி மாவு மாதிரி பண்ணி ட்ரையாங்கிள் ஷேப்பில் பேக் பண்ணி எடுத்திங்கன்னா நாச்சோஸ். அதுதான் ஹோம்மேடு நாச்சோஸ் எப்படி பண்ணுறதுன்னு நான் கூடி சீக்கிரம் உங்களுக்கு காமிக்கிறேன் அவனில். இது நம்ம பண்ண டொமேட்டோ சால்சா. இது பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஒயிட் சார் க்ரீம், ஹங்கர்டில் ஜஸ்ட் கியூக்கும்பர், கார்லிக், கொரியாண்டர், சால்ட் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். யூஸ்வலாக சார் க்ரீம் சர்வ் பண்ணுவாங்க, நான் இதை ஹங்கர்டில் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் சம் சாலட்ஸ். இன்றைக்கி சாலட்க்கு கேபேஜ் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம பண்ண இந்த மெக்சிகன் ரைஸ். அவகேடோஸ் வைக்கலாம் ஹெல்தி ஃபேட்டுக்கு. இப்படி நிறைய விஷயங்கள் வைக்கலாம், நம்மளோட இஷ்டம். நான் என்னோடய burrito பவுலில் இன்றைக்கி இது தான் நாச்சோஸ், மெக்சிகன் ரைஸ் அண்ட் சம் சாலட் அலாங் வித் சார் க்ரீம் சால்சா. இது பார்த்திங்கன்னா நைட்டு டின்னருக்கு காலையில் பண்ண பாஸ்மதி ரைஸ் மிச்சம் இருந்ததுனால இருந்த கார்ன்ஸ் எல்லாம் போட்டு, பர்பிள் கேபேஜ்லாம் போட்டு ஒரு ஃப்ரைட் ரைஸ் மாதிரி பண்ணியாச்சு. ஃப்ரிட்ஜில் ஆட்டா இருந்தது, அதை வச்சு 2 சப்பாத்தி ஹஸ்பண்ட்க்கு பண்ணி நைட்டு டின்னர் முடிச்சாச்சு. இதுதான் என்னோடய சண்டே ஃபுல் டே குக்கிங் விலாக். பிடிச்சதுன்னா கண்டிப்பாக நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாவ் அ குட் டே.